டாக்டர், இப்படிதான் டாக்டர். அந்த குடுகுடுப்புக்கார ஏதோ விபூதி மாதிரி எங்க அம்மா மேல போட்டான். அதுல இருந்து இப்படிதான் ஒளறிக்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மா ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றாங்க. உண்மையா? ஆமா, உங்க அம்மா மயங்கி விழுந்ததுல அவங்களுக்கு மூளை குழம்பி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்திருக்கு. அப்படின்னா? அப்படின்னா இந்த அன்னியன் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல விக்ரம் அன்னியனாவோ அம்பியாவும் மாறி மாறி இருப்பார்ல. ஆமா. அது மாதிரி உங்க அம்மாவும் அப்பப்ப நல்லவங்களா மாறிடுவாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அது பேசிக்கா நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வந்தா கெட்டவங்களா மாறிடுவாங்க. ஆனா உங்க அம்மா கெட்டவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நல்லவங்களா மாறிட்டாங்க. டாக்டர், இப்ப என்ன பண்றது? இந்த வியாதியை கியூர் பண்ண முடியாதா? முடியுமே, ஆனா டெம்பரவரியா தான் கியூர் பண்ண முடியும், பெர்மனண்டா கியூர் பண்ண முடியாது. ஐயோ டாக்டர், ஏதோ ஒண்ணு எங்க அம்மாவை பழைய மாதிரி மாத்திருங்க ப்ளீஸ். மாத்திடலாம். என்ன டாக்டர், ஊசி இவ்ளோ பெருசா இருக்கு? இந்த வியாதிக்கு இது சின்ன ஊசி தான். வாங்க, உங்க அம்மாவை எப்படி கியூர் பண்றதுன்னு ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே டாக்டர். டாக்டர், ஏய் என் கட்ட ஊத்துறீ. டாக்டர் டாக்டர், வாங்க டாக்டர், வாங்க வாங்க. என் கட்ட ஊத்து விடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என் கையால அவனை கொன்னு பெத்த பாவத்தை தீத்து புண்ணியத்தை தேடிக்கிறேன் டாக்டர். கட்ட அவருங்க. டாக்டர், என்ன டாக்டர் இது? இவ்வளவு பெரிய ஊசி, மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி இருக்கு. வேணா டாக்டர், வேணா டாக்டர், வேணா டாக்டர். வெரி சிம்பிள். ஐயோ டாக்டர், ஊசியை காணோம். அது எங்கயாவது இருக்கும், நோ ப்ராப்ளம். உங்க அம்மா எப்பப்பெல்லாம் நல்லவங்களா மாறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஊசியை குத்துனீங்கன்னா இப்படி மயங்கி பழையபடி மாறிடுவாங்க. ஸ்ரீஜா, நாம அபி வீட்டை விட்டு போனதை கொண்டாடிட்டு தானே இருந்தோம். இங்க எங்கடி வந்தோம்? என்ன எதுக்கடி கட்டி போட்டிருக்காங்க? வாயை வச்சுட்டு சும்மா இருந்தியா? அதனாலதான் கட்டி போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, மாறிட்டாங்க. ஏண்டி, என்ன இடம் இது? தியேட்டர்ல இருக்கும். தியேட்டரா? என்ன ஒரு ஸ்கிரீனையும் காணுமே? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கோமா? ஆபரேஷன் தியேட்டரா? ஸ்ரீஜா, செலவுக்கு காசு இல்லைன்னு அம்மாவோட கிட்னியை விற்க போறியா என்ன? கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இருக்கியா? டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த ஊசி ஒண்ணுதான் வழி. இத கையில வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி மாறுறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஊசியை போட்டுருங்க. வாங்க, மருந்து தரேன். ஐயோ, ஊசியா? எங்கடி போறீங்க? கட்ட ஊத்துட்டு போங்கடி. என்னப்பா? ஐயா, இந்த ஃபோனில் இருக்கிறது என்னோட ஒய்ஃபு. அவங்கள காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்த அனாதை இல்லத்துக்கு வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இல்லப்பா, இது அனாதை குழந்தைங்க இல்லப்பா. இங்க 10-15 குழந்தைங்க மட்டும்தான் இருக்கு. இவங்க இங்க வரலையே. இவங்கள இந்த பெண்கள் மறுவாழ்வு மையம்லாம் இருக்குல்ல, அங்க வேணா போய் தேடி பாருங்க.
யோ பார்த்து வர மாட்டேன். வண்டி ஓட்டும் போது நினப்ப எங்க வச்சுட்டு வருவ? பார்த்து போயா. எட்வர்ட், சொல்லுங்க மேடம். இப்போ காய்கறி எல்லாம் வரும், அத வாங்கி வச்சிருங்க. ஓகே மேடம். நான் வெளியே போயிட்டு வந்துறேன். ஓகே மேடம். என்ன சார், யார் வேணும்? மா, இந்த போட்டோல இருக்கிறவங்க இங்க வந்தாங்களா? யார் இவங்க? என் ஒய்ஃப் தான் இவங்க. இல்ல தம்பி, இங்க வரலையே. சரிங்க, ஒருவேளை இங்க வந்தா எனக்கு தகவல் சொல்ல முடியுமா? நீங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. அப்படி இவங்க வந்தா உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்க. ஐயா, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். எங்கேயுமே வரலங்கிறாங்க, எங்க தான் போயிருப்பா? என்ன மாமா இது? நம்ம தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அபி எங்கேயுமே காணுமே மாமா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்னும் பயப்படாத மாப்ள, கண்டிப்பா அபிய கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இரு, வா. மாப்ள, மாமா சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுப்பா. நாம வேணா வீட்டுக்கு போலாம். சரி மாமா. ஹலோ. டேய் சஞ்சு, அபி கிடைச்சிட்டாளா? அபியை தேடி நான் பைத்தியம் மாதிரி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. எங்க போனானே தெரியல சந்தோஷ். நாங்களும் அபிக்கு தெரிஞ்ச இடம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துட்டோம். ஆனா அபியை கண்டுபிடிக்க முடியல. டேய் சஞ்சு, ஃபீல் பண்ணாத. அபி கண்டிப்பா கிடைச்சிருவா. இல்லடா, அபி இல்லாம வீட்டுக்கு போய் அம்மா முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? அபி கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். டேய், அப்படிலாம் சொல்லாதடா. அம்மாக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். நீயும் வீட்டுக்கு போகாட்டி அம்மா அபி காணாம போனதை நினைச்சு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. அம்மா வேற உடம்பு முடியாதவங்க, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க.
இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். நாளை காலையில திரும்பவும் அபியை தேடலாம். கண்டிப்பா அபி கிடைப்பா. சரி, இப்ப நீ வீட்டுக்கு வா. என்ன மாப்ள? வீட்டுக்கு போலாம் மாமா. சீதா, அழாத சீதா. அதான் 2 பேரும் போயிருக்காங்கல்ல. நம்ம பசங்க அபியை தேடி எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அழாத, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாத, அழாதேன்னு சொல்றல்ல. சொன்னா கேட்க மாட்டியா? உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? கேட்டியா ஸ்ரீஜா அண்ணா சொல்றத? சஞ்சீவ் அபியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவானா? ஸ்ரீஜா, காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனவள அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? என்ன ஸ்ரீஜா ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, நீ எப்போ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா வர இருக்கு. என்ன பார்த்து நீ பயப்படுறியா? நான் என்ன பண்ண ஸ்ரீஜா? என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணலமா? நான் கொஞ்சம் அசந்திருந்தனா நீ அபிக்காக என்னையே கொலை பண்ணிருப்ப. கொலையா? என்ன சொல்ற ஸ்ரீஜா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வேணாம், உனக்கு சொன்னாலும் புரியாது. பேசாம இரு. எங்க நம்ம அபிதா வந்துட்டாங்க. நம்ம பசங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வா போலாம். வா வா. வாடா உள்ள போலாம். இல்ல, உள்ள போய் அம்மாவை பார்த்து என்ன சொல்றது? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். வா போலாம். சஞ்சீவ், சஞ்சீவ், என்னங்க நம்ம சஞ்சீவ் அபிய கூட்டிட்டு வந்துட்டான் பாருங்க. ஏய், எங்கடா அபி? காருக்குள்ளே உட்கார்ந்திருக்காளா? அம்மா, அபி இன்னும் கிடைக்கலம்மா. டேய் சஞ்சீவ், என்னடா சொல்றான் இவன்? அபி இன்னும் கிடைக்கலையா? சொல்லுடா, அபி கிடைக்கலையா? ஆமாம்மா, அபிய நாங்க ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்கேயுமே கிடைக்கலம்மா. ஐயோ, என்னடா சொல்றீங்க? அபிய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம், அது இதுன்னு ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு போனீங்க. ஆனா இப்போ நீங்க 2 பேர் மட்டும் திரும்பி வந்து அபி இன்னும் கிடைக்கலன்னு சொல்றியப்பா. அவ வயித்துல கரு தங்குனதுல இருந்து அபி ஒன்ன மீட்டு எடுக்கணும், ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒன்ன தேடி அலைஞ்சவடாவ. வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வாழ்க்கைய தியாகம் பண்ணவ. அவளை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து சொல்றியேடா.
அவ கட்டி இருக்கிற சேலைய தவிர வேற எதுவுமே இல்லடா. அவ கழுத்துல காதுல கிடந்த நகைய முதற்கொண்டு நம்ம வீட்லயே கழட்டி வச்சுட்டு போயிட்டா. கையில 10 ரூபா காசு கூட இல்லாம அபி என்ன கஷ்டப்படுறாளோ. பசிச்சா என்ன சாப்பிடுவாளோ, எங்க தூங்குவாளோ, அதெல்லாம் நினைச்சா என் நெஞ்சே பத்து எரியுதுடா. அபிக்கு இப்ப பிறந்த வீடு, புகுந்த வீடு ரெண்டுமே நாம தாண்டா. அபிக்கு சொந்தம்னா நம்மளை விட்டா வேற யாருடா இருக்கா? இங்க பாரு, நாம தான் எப்படியாவது அபியை தேடி கண்டுபிடிக்கணும். அபி வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா அபி நம்ம கூட தாண்டா இருக்கணும். அபிக்கும் அவ வயித்துல பிறக்க இருக்கிற நம்ம குடும்பத்தோட வாரிசுக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுடா. அபிய விட்டுறாதடா சஞ்சீவ். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அம்மா, அரை மனுஷனா இருந்தா என்ன, முழு மனுஷனா மாத்தி ஆளாக்குனவ அபிதான். அவளும் அவ காதல எனக்கு கிடைக்காம போயிருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை சும்னியமா போயிருக்கும்மா. அவன் என் உசுர்ல பாதிம்மா. எப்படிமா அவளை விடுவேன்? மா கவலைப்படாம இருக்கம்மா. நான் எப்பாடுபட்டாவது அபியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அபிக்கும் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஒன்னும் ஆகாது. நம்புங்கம்மா. எனக்காக உங்க நம்பிக்கையை கைவிடாம இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா அபியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவேம்மா. சீதா வாமா, உள்ள போலாமா? வா. வாமா. ம்.